ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீடா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவு நமது நேயருடைய ஒரு கேள்விக்கு தான் பதில் வருது. இந்த கமெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யாரும் தனி மனித ஜாதகத்தை அதில் பதிவிட வேண்டாம். நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேயருடைய ஜாதகம் வந்து நீங்கள் போடுறீங்க, பிறந்த தேதி நேரமெல்லாம் போட்டுட்டு, ஐயா எனக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ நான் வீடு வாங்குவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்களை தான் நீங்கள் போடுறீங்க. இது அதற்கான பொது வழி அல்ல. என்னுடைய வழியொலி அப்படின்றது வந்து ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள், ஜோதிடம் சார்ந்த நுணுக்கங்கள், அதில் வரக்கூடிய பாடங்கள், இதில் நீங்கள் வந்து சந்தேகம் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுடைய தனிநபர் ஜாதகம் அப்படின்றத வந்து நான் பார்க்கறது என்னுடைய பர்சனலாக வந்து நீங்கள் கொடுத்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் நீங்கள் கேட்டுக்கணுமே ஒழிய இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், பதிலும் தர மாட்டேன். பொதுவான கேள்வி கேளுங்க. கிரக இணைவுகள் எப்படி இருக்கும், கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும், இதனுடைய அமைவுகள் எந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள், சந்தேகங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய சேனல் இருக்கக்கூடிய உங்களுடைய தனிநபர் ஜாதகம் பார்ப்பதற்கு அல்ல. நான் தெளிவாக சொல்லிடுறேன், கண்டிப்பாகவும் சொல்லிடுறேன். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரினா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப ஜோதிடத்தை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி எங்கிட்ட பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இப்போது இதுவும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பலன் அளிக்கக்கூடியது, எல்லாத்துக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக போன ஒரு விஷயம் கூட. அதை வந்து கொஞ்சம் நம்ம திருத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கமெண்ட் நான் எடுத்திருக்கேன். நமது நேயர் சங்கர் கந்தசாமி அப்படின்றவர் வந்து குரு அணி லக்னங்களுக்கு குரு பார்வை, சுக்கிர அணி லக்னங்களுக்கு சனியினுடைய பார்வை பற்றிய விளக்கம் தரவும் குருஜி அப்படின்னு கேட்டிருக்கார். ஆக்சுவலாக வந்து இந்த சந்தேகம் இவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல. காரணம், ஜோதிடத்தினுடைய தன்மை அப்படி மாறிட்டு இருக்கு. பல புதிய பரிமாணங்கள், பல புதிய கண்டுபிடிப்புகள். இதை நான் தான் சொல்கிறேன். இதுவரை யாரும் வெளியிடாத, இதுவரை யாரும் சொல்லாத, இதுவரை எந்த நூலிலும் இல்லாத இது மாதிரியான ஒரு ஜோதிடர்கள் வெளியிடக்கூடிய கருத்து தான் இவரை இந்த கேள்வி கேட்க வச்சிருக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த சந்தேகத்தை தூண்டி இருக்கக்கூடிய அவசியம் இருந்திருக்காரு. ஜோதிடத்தில் வந்து தெளிவான விதிகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த தெளிவான விதிகளை விதி விளக்கத்தோடு சொல்லும் பொழுது தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லாமல் நான் தான் கண்டுபிடிச்சேன், இது வரைக்கும் யாருமே சொல்லலை, எல்லாமே நிறைய பார்த்துட்டு இருக்கோம்ல, தம்புனையில் போடுறது பூராமே இதுவரை வெளியிடாத, இதுவரை சொல்லாத, இதுவரை கண்டறியப்படாத ஒன்றும் கிடையாது. யாரும் ஜோதிடத்தை வந்து யாரும் கண்டுபிடிச்சிக்கல. இப்போ புதுசாக யாருமே வந்து கண்டுபிடிச்சிக்கல. நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. எல்லா மெத்தடுமே பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிக் அஸ்ட்ராலஜியில் இருந்தால் நம்ம எடுக்க முடியும். ஒரு கிரகத்தினுடைய பார்வை, ஒரு கிரகத்தினுடைய இணைவு, ஒரு கிரகத்தினுடைய கால சூழ்நிலை, இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ இன்றைய கோச்சாரம் கூட எடுக்கலாம். இன்றைய கோச்சாரத்தில் வந்து வரக்கூடிய மார்ச் மாதத்தில் 30ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் 2025 வருஷத்தில் மீனராசியில் சேரக்கூடிய 5 கிரகங்களுக்கான முழு பதிவு தெளிவாக ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா அது பலனுள்ளது, பயனுள்ளது. அந்த கிரகத்தினுடைய கன்ஜெக்ஷன் அதுலேயும் பல பலன்கள் நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்றும் பெரிய ஜோதிடத்தில் வந்து மேதையோ மாமேதையோ அதை கண்டுபிடிச்சவனா அல்ல. இது எல்லாத்துக்குமே நம்ம தாத்தனைகள்லாம் பூரா நிறைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போவுமே ஒரு கிரகத்தினுடைய வலிமையும் தன்மையும் அது உக்காந்துருக்கக்கூடிய நிலைமையும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசப்படும். 360 டிகிரியில் ஒரு சூரியன் ஒரு டிகிரியில் உட்காந்துருக்கான் அப்படின்னா அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய திரிகோண ராசிகள், கேந்திர ராசிகள், 6, 8, 12 ராசிகள், இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து எந்தெந்த கிரகங்கள் உட்காந்துருக்குங்கிறதுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி சூரியனுடைய ஒளியை வந்து அவர் பாய்ச்சக்கூடியவர். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணவே நம்மளால முடியாது. மூல நூலில் ஒரு விதியை படிக்கிறோம், அல்லது நமக்கு கற்றுத்தந்த ஜோதிட ஆசிரியர்கள் மூலமாக ஒரு விதியை நம்ம படிச்சுக்கிறோம். அந்த விதியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜாதகங்களை பார்க்குறோம். அந்த பார்த்த ஜாதகத்தில் நம்ம குருநாதரோ அல்லது மூல நூல்களோ சொன்ன விதி வந்து அங்கே அப்ளை ஆகாது, அது மாறி இருக்கும்.
அந்த விதியை பயன்படுத்தி அவர்கிட்ட நம்ம பலனை சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பார். ஆக்சுவலாகவே வந்து ஒரு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு ஏழக்கூடிய குருவனுடைய தசை நடக்குது, பாதகாதிபதியுடைய தசை. அவர் நல்லா இருந்துட்டு இருப்பார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷம் 16 வருஷம் இல்லையா குரு தசை. அந்த குரு தசையில் வந்து அவர் நல்லா இருந்துட்டு இருப்பார். ஆக்சுவலாக வந்து 7 10 கூடையவன், அவன் 7லேயே உட்காந்து தசை நடத்திட்டு கூட இருந்திருக்கலாம். அப்போ லக்கணத்தை 7லேருந்து பார்க்கக்கூடிய குரு வந்து நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பான். லக்கணத்தை பார்ப்பான், லக்கணத்துக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பான், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பான். அப்போ முயற்சி, முன்னேற்றம், லாபம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன படிச்சிருப்போம், கேந்திராதிபத்திய தோஷத்தில் ஆதிபத்தியத்தை கெடுக்கக்கூடிய குருவானவர் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எந்த மாதிரி மனைவியினுடைய அமைப்பா அது வந்து கெடுதியாக இருக்கா சார் அப்படின்னு கேட்போம். நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பார். அப்போ இந்த மூல நூல்கள் இருக்கக்கூடிய விதிகளை நம்ம படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அனுபவம் ரீதியாக படித்து வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம எதிர்காலத்தில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் அல்லது 10 நிமிஷத்துக்கு அட்வான்ஸாக வந்து எப்படி நம்மளுடைய கோச்சாரங்கள் நடந்துட்டுருக்கு, கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும், நமக்கு அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா பஞ்சபட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் போவோம். அல்லது நம்ம போட்டு பார்க்கக்கூடிய பிரசனத்தில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்துட்டு இருப்போம். இது எல்லாமே பிரசனத்தில் போட்டு எங்கெங்கே எந்தெந்த மாதிரி கிரகங்கள் உட்காந்துருக்கு, அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போட்டு பார்த்தா நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய பிரெயினில் ஓடணும். நமக்கு முன்னால் 10 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன நடக்கும், 2 மணி நேரத்துக்கு முன்னால் என்ன நடக்கும், 4 மணி நேரத்துக்கு முன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக உணர்வதற்கு மூல நூல்களை தெரிஞ்சு மூல நூல்களை படித்து நம்ம வரணும்னா குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஆகும். அந்த ஜோதிடத்தை வந்து நம்மளுடைய மனக்கண்ணுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள உள்ள ஊனி வைக்கணும். நல்ல ஞாபக சக்தி வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஆகும். அந்த 20 வருஷ படிப்பை எடுத்து அனுபவத்தில் நம்ம கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் ஆகும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம முன்னோர்கள் சொன்ன ஜோதிட நூல்களை படித்து மூல விதிகளை எடுத்து நம்ம அடுத்த ஜாதகங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 5000 10,000 லட்சம் ஜாதகங்களை பார்த்து அதில் வரக்கூடிய அனுபவத்தை நம்ம எடுக்கும் பொழுது தான் மூல நூலுக்கும் அதுக்கும் நம்ம வந்து சரிப்படுத்துறதுக்கே இவ்வளோ நாள் ஆகி போயிடும். இதில் நம்ம எங்கே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோம், நம்ம என்ன புதுசாக வந்து சாதிச்சிட்டோம், ஜோதிடத்தில் சாதிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. நமக்கு ஜோதிடத்தை அறிய ஞானிகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஞானத்தின் வழியாக அவங்களுடைய உள் உணர்வுகளின் வழியாக அவங்க பலகாலமாக இருந்த அந்த தியானத்தின் மூலமாக அவங்களுடைய அந்த ஞான சக்தியின் மூலமாக நிறைய தெரிஞ்சிருக்காங்க. வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த பால்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ண சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அகத்திய பெருமான் நமக்கு ஒரு நூலை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் நமக்கு இங்கிருந்தே வந்து அவர் போய் இருந்து படித்த நூல்களை அவர் சொல்லலை. எல்லா சாஸ்திரத்தையும் படிக்கிறார். வான் சாஸ்திரத்தை படிக்கிறார், ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கிறார். பல சாஸ்திரங்களை கற்றதுக்கு பின்னால் வந்து அவருடைய ஆராய்ச்சியை அவர் செய்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய ஆயுட்காலம் எவ்வளோங்கிறத நமக்கு தெரியாது. நம்ம மிஞ்சி போனால் நம்ம ஜோதிடத்தை வந்து பல ஜோதிடர்கள்ட்ட பார்த்து அதனுடைய வாழ்க்கை அனுபவத்தினால ஜோதிடர்களானவங்க நிறைய பேர் இருப்போம். இயற்கையிலேயே பாரம்பரியமாக ஜோதிட குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு ஒரு 2-3 தலைமுறை 4-5 தலைமுறை இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்களை வந்து அவங்க அப்படி இப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துலேயே வந்து ஜோதிட அறிவு வரும்பொழுது அல்லது ஜோதிட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 35 வயசுக்கு பின்னால் அப்படிங்கும்போது அதில் ஒரு 15 வருஷம் அனுபவம், அவங்களுடைய முழு அனுபவத்தையும் கொடுக்கும் பொழுது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அனுபவம். அதுக்கு மேலே நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு 10 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாக இருக்கும்போது இதுதான் பழுத்த ஜோதிடராக வரும்பொழுது அவங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே பலன் சொல்லக்கூடிய ஒரு நுண்ணறிவு வரும். இப்போவுமே நம்ம வந்து அவங்க புதுசாக கண்டுபிடிச்சா நமக்கு முன்னோர்கள் அப்படின்றவங்கெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் யாருமே இந்த மாதிரியான பெருமைகளை அலட்டி கொள்ளவில்லை. அவங்க எதுவுமே இருக்கிறத பார்த்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போவுமே வரக்கூடிய திருக்கணிதம் அதேமாதிரி வந்து பஞ்சாங்கங்களே 2 பஞ்சாங்கங்களை வச்சு திருக்கணித பஞ்சாங்கமா இல்லை இன்னொரு பஞ்சாங்கமா அப்படிங்கிறத வச்சு சொல்லிக்கிட்டு அதில் நான் இந்த பஞ்சாங்கத்தை தான் பார்ப்பேன் இந்த பஞ்சாங்கத்தை தான் பார்ப்பேன் இந்த ஒரு சர்ச்சையெல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. அந்த சர்ச்சைகளை எல்லாம் முடித்து அவங்க அந்த கிரகம் இந்த இடத்துல உட்காந்தா இந்த பலனை தரும். அவங்க மேக்ஸிமம் வந்து வாக்கியத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலமாகத்தான் எல்லா பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நடந்தது நடக்கலை அப்படிங்கிறது வந்து அவங்க பேசிக்கல. அந்த ஜோதிடர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் மாற்று கருத்துக்களை அவங்க சொல்லலை. நான் படித்ததில் வந்து 8ல் சனி நின்னா ஆயுள் தீர்க்கும், 4ல் செவ்வாய் நின்னா முடிஞ்ச அளவுக்கு சொத்துக்கள் சேரும்.
3ல் செவ்வாய்னா தான் காரகோபாவனாஸ்தி. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்த உடனே இது ஆயுள் முடிஞ்சு போகக்கூடிய ஜாதகம் அல்லது இது இல்லாத ஜாதகம், இந்த ஆள் இல்லை, இந்த நபர் இல்லை, இவனுக்கு குடும்பம் அமையாது, பார்த்த உடனே சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு 90 வயசு அப்படின்றவங்க வந்து பாரம்பரியமாக வந்து குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் உண்டு. அல்லது தெரிஞ்சு படித்தவங்களுக்கே அவங்களோட நிலைப்பாடு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் வந்து அனுபவம் இருக்கணும். படிப்புன்றதை காட்டிலும் அனுபவம் அதிகமாக இருக்கணும். அனுபவம் வர 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 வரத்தான் உங்களுக்கு ஜோதிட மூல நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களே உள்ளே ஏறும். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு கிளாஸ் எடுத்துட வேண்டியது, 6ஆவது மாதம்னா ஒரு ஜோதிடர் அப்படின்னு வர வேண்டியது. அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் தான் இப்போ இவருக்கு வந்து இந்த சந்தேகம். குரு அணி லக்னங்களுக்கு குருவின் பார்வை எப்படி இருக்கும், சுக்கிர அணி லக்னங்களுக்கு சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சந்தேகம் வந்த காரணம், வலுத்த காரணம். இப்போ நிறைய பண்டிதர்கள் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த பண்டித அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடத்தை மடைமாற்றம் செஞ்சு கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கவர்ச்சியான வீடியோக்கள், கவர்ச்சியான பேச்சுக்கள், இப்படி நடந்துடும், கோடிகள் வரும், புதையல் கிடைக்கும், உடனே அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சார். எப்போவுமே வந்து இன்றைக்குமே நான் வந்து அந்த மேச ராசி அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பாதகாதிபதி 11ல் வந்து உட்காந்துருக்கார். எல்லாருமே நிறைய சொன்னாங்க 11ல் ஒரு பாவகிரகம் இருப்பது நல்லது. அந்த கான்செப்ட், அந்த மூல விதி சரிதான். 11ஆம் இடத்துல சனி நின்னது மேச ராசிக்கு ஓகே தான். ஆனால் அவனே பாதகாதிபதின்றதை யாருமே சொல்லலை. பயங்கரமாக கொட்டும், பணம் கொட்டும், கோடி கோடியாக மூட்டை மூட்டையாக அப்படியே வந்து தங்கமாக குவியும்னு தான் சொன்னாங்க. எல்லாருமே அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டிங்காலில் அடி வாங்கினது, ஆக்சிடென்ட் ஆனது, மிகப்பெரிய கல்வியில் சரிவு வந்தது, தடையானது, இது எல்லாமே அந்த சனி பகவான் செஞ்சு தான் முடிச்சிருக்கார். அப்போ கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்களை செய்யக்கூடிய நிறைய இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்துட்டு, காணொலிகளை பார்த்துட்டு தான் இவருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அல்ல. பொதுவாக கிரகங்கள் தன் கடமையை கரெக்டாக செய்யும், மாறி செய்யவே செய்யாது. தன் கடமையை செய்யாதது அது கிரகம் அல்ல. நம்ம வேணால் மனுஷன் வேணால் நிறைய நம்ம அறிவுக்கு நிறைய செஞ்சுக்கலாம், நிறைய சொல்லிக்கலாம். பட் வந்து கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய கடமை என்னவோ அதை செய்யும். இந்த சனி சிவனாரையே 7.5 நாழிகை கடலுக்குள்ளே உட்கார வச்சவர். அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இந்த குரு மிகப்பெரிய கடனாடியை, மிக கொடிய நோயில் இருந்தவனை ஒரே அந்த கணம் மாற்றி அமைக்கக்கூடியவன் குரு. இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதில் வந்து நிறைய சினிமா படங்களில் பார்த்துருக்கோம். பாண்டியன் ஒரு படத்தில் போயிட்டு விறகு வெட்டியாக இருப்பார், படுத்திருப்பார். அது களைச்சி போய் படுத்துட்டு அப்புறம் அந்த மரத்தை வெட்டி சாய்க்கும்போது அதில் வந்து முத்து மணி பொன் பொருள் எல்லாமே நிறைய வரும். அதாவது வந்து ஒரு வினாழிகை நேரத்தில் வந்து அவர் வந்து கோடீஸ்வரனாக்கக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு. 7.5 நாழிகை ஈசனையே கடலுக்குள் மூழ்கிய தன்மை சனிக்கு உண்டு. அப்போ இந்த குணத்திலிருந்து அவங்க மாற மாட்டாங்க. அவங்க எந்த லக்கணத்தை பார்த்தாலும் அதுதான் பிரச்சனை. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபகிரகமாகவே செயல்பட மாட்டார். பல நேரங்களில் அசுபத்தன்மையை வெளிப்படுத்துவார். அவர் பாவக ரீதியாக அந்த வேலையை அவர் செய்வார். அதே மாதிரி இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கெடு கிரகம் கெடுந்தன்மையவே செய்ய மாட்டார். அது பல நேரங்களில் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பை கொண்டிருப்பார். அப்போ அந்த நேரத்தில் இந்த சனியினுடைய தன்மை பாவக ரீதியாக மாறி இருக்கும். இதில் வேணா பாவக ரீதியாக தான் கொண்ட நண்பர்களின் லக்கணங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் சனி. அதே மாதிரி பாவக ரீதியாக தான் கொண்ட நண்பர்களின் லக்கணங்களுக்கு நன்மையை செய்பவர் குரு. இவரே அட்டமாதிபதியாக வரும் பொழுது கடினமான பலன்களை தருவார். இப்போ உதாரணமாக குரு அணி, முதல்ல அணியை சொல்லிடுவோம், அப்புறமா வந்து சில உதாரணங்களை சொல்லி விளக்கி முடிச்சிடலாம். குரு அணி அப்படின்னு சொல்றது வந்து குரு தலைமை. அவருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 5 கிரகங்கள் குருவினுடைய அணி. சுக்கிரனுடைய அணி சுக்கிரன், சனி, ராகு, புதன், இந்த 4 பேர் வந்து சுக்கிரனுடைய அணி. இவங்க வந்து பொருள் அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுக்கிரனுடைய அணியை. இது வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குருவினுடைய அணியை. இப்போ இந்த அருள் அணியில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து கேது அப்படின்னு சொல்லக்கூடியதும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியதும் அருள் அணியை குறிக்கக்கூடியவர்கள். குரு ஆன்மீக பாதையை சுட்டி காட்டுபவர், காண்பிப்பவர். ஆனால் சனி யார் தெரியுமா? ஆன்மீகவாதியாகவே மாறக்கூடியவன். கேது யார் தெரியுமா? மோட்சத்தை கொடுப்பவன். அந்த மோட்சம் என்னும் அறிவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடியவன் கேது. குரு வந்து ஆன்மீக வழியை காட்டுபவர். அவர் ஆன்மீகவாதி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை வந்து தெளிவாக இருக்கணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா
குருவுடைய சொந்த வீடுகள் தனுசு மீனம். இதுக்கு இடையில தான் சனி இருக்கார். ஆன்மீகத்தை காட்டுபவன் குரு, ஆன்மீகவாதியாகவே வாழ்பவன் சனி. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ சனி யார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பாவக ரீதியாகத்தான் கிரகங்கள் தன்மையில் மாறுபடும். பார்வை ரீதியாக கிரகங்கள் தன் தன்மையை தன்மையாகவே வைத்திருக்கும். எப்பவுமே கிரகங்களுடைய நிலைப்பாடு மாறாது. சிம்ம லக்னத்துக்கு குரு பஞ்சம அட்டமாதிபதி. சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா குருவினுடைய அணியில் இருக்கக்கூடியவர் சூரியன். அந்த குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய லக்னமான சிம்ம லக்னத்துக்கு குருவே என்னவா வர்றாரு? பஞ்சமாதிபதியாக வர்றார். அந்த பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் அட்டமாதிபதியாகவும் வர்றார், 8 குடையவனாகவும் வர்றார். அப்போ 8ஆம் இடத்தில் குரு மறைய, பொதுவாக குரு மறையக்கூடிய குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் மாற்றம் இல்லை. சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை பார்க்கிறார், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் மனை பொருள் வண்டி வாகனம் வீடு தாயார் இந்த மாதிரியான இடத்தையும் பார்க்கிறார். ஆனால் அட்டமாதிபதியாக வலுத்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இங்கே பாவக ரீதியாகவும் குரு கெட்டவனாயிடுறார், கெடுதியை செய்யக்கூடிய கிரகமாக இருப்பார். அப்போ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் பொழுது 8ல் குரு மறைகிறார். ஒருவேளை இங்கே சிம்மத்துக்கு சூரியன் துலா ராசியில் போயிட்டு லக்னாதிபதி நீச்சமாயிட்டாலோ அல்லது சனி மேச ராசியில் நீச்சம் அடைஞ்சிட்டாலோ இந்த 8ல் நிற்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடம் என்னும் மான அவமானங்களை இந்த சிம்ம லக்னக்காரருக்கு அவர் கொடுத்தே தீர்வார். அவருடைய கடமை அது, கொடுத்து தாகணும். ஆனால் பார்வையில் என்ன பண்ணுவார்? 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூரதேச பயணங்களை மேன்மைப்படுத்துவார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம், குடும்பம், கல்வி, வாக்கு இதையெல்லாம் நிறைய கொடுப்பார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து சுகம் இது எல்லாமே கொடுப்பார். இது எல்லாமே இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடத்துல போய் நின்ன குரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஆயுளுக்கு நிகரான மிக கடுமையான பலன்களை, பாவ பலன்களை தருவதற்கு அஞ்ச மாட்டார். இது குரு தனது நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு 5, 8 கூடிய பாவக ரீதியாக தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் பார்வையில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த நல்லா படிச்சிருப்பார். சிம்மலக்கணத்துக்கு நல்லா படிச்சிருப்பார், தெளிவான முறையில் கல்வியை கற்றிருப்பார். அவருக்கு தக்க தருணத்தில் திருமணமாகி இருக்கும், நல்ல சொத்து பத்துக்களை நிறைய சம்பாதிச்சிருப்பார். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வியை நிறைய படிச்சிருப்பார், நல்ல கல்விமானாக இருப்பார், நல்ல வித்வானாக இருப்பார். தெளிவான முறையில் அந்தஸ்தான ஒரு மனிதனுக்கு அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய குரு புக்தியோ அல்லது குரு தசையோ வந்தது, அதுவும் 6ஆம் இடத்து குரு தசையாக வந்தால் மாரக தசையாக வரும். 6ஆவது தசையாக குரு தசை வருது, மாரகமாக வரும். அப்போ அது சிக்கலை உருவாக்கக்கூடிய கிரகத்தன்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் சுக்கிர தசையில் பிறக்கிறார், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறார், பரணி பூரம் பூராடத்தில் பிறக்கிறார். சிம்ம லக்னக்காரரு சிம்ம லக்னத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்ம லக்னத்திலே ராசியும் விழுந்துருன்னு வச்சுக்கோமே, பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அவருக்கு 6ஆவது தசையாக வரும். அட்டமாதிபதி 6ஆம் இடத்துக்கு 6ஆவது தசையாக நடத்தும் பொழுது மாரகத்தை கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு அல்லது 45 வயசு 50 வயசில் மாரகத்தை கொடுக்க தயங்க மாட்டார். இது மாதிரியான விஷயங்களை அவர் செய்வார். இதுவே சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ துலா லக்னம் எடுத்துக்கலாம், அங்கே தான் அவர் உச்சமாகிறார். அப்போ அங்கே உச்சமாகக்கூடிய லக்னத்திற்கு சுக்கிரனுடைய வீடு சுக்கிர அணி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 4, 5 கூடையவராக இருக்கார், யோகாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ இருந்தால் கண்டிப்பாக அதற்கு அந்த பாவகத்திற்கு தேவையான பலன்களை கண்டிப்பாக தரும். பெரிய ஒரு அரண்மனைக்கு சொந்தக்காரனாக்கிடுவார். மகர ராசியில் இருந்தால், கும்பராசியில் இருந்தால் நல்ல மக்களை தருவார். ஆனால் அவர் கையால் இவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாது. எந்த வகையிலும் கெடுகிரகம் என்னும் அமைப்பு அந்த திரிகோண ராசிகளில் அமரும் பொழுது அந்த கெடுகிரகத்தினுடைய தன்மையை தருவதற்கு அவர்கள் தயங்குவது கிடையாது, எப்பவும் தயக்கமே காட்ட மாட்டாங்க. ஆனால் இதே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி துலா லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியை கண்டிப்பாக பார்ப்பார், தான் நீச்சமாகக்கூடிய வீட்டை பார்ப்பார். அப்போது இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம், மனைவி அல்லது கணவன்
கூட்டாளி, நட்பு இதையெல்லாம் கை வச்சிருவார். என்னதான் நீங்கள் கெடுக்கிரகமாக இருக்கும் பொழுதும் பாவக ரீதியாக நன்மையை செய்யக்கூடிய சனி புகழ், அந்தஸ்து, கௌரவம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா திரைமறைவான புகழ். சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த அமைப்பை கொடுப்பார். ஏன்னா அந்த இடம் வந்து புகழ், புத்திசாலித்தனம், புத்தியை சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகனுடைய புத்தி எப்படி இருக்கும், அவனுடைய தன்மை எப்படி இருக்கும், அவன் எப்படி நடந்துக்குவான்ற ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது 5ஆம். அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 5ஆம் இடம் என்னும் இடத்தில் அமரக்கூடிய சனி அங்கே உட்காந்துறாரு. அப்போ அவர் வந்து அந்த பாவகத்திற்கான பலனை தந்தாகணும். ஆனால் அது ஜாதகருக்கு ஏற்புடைய புகழாக இருக்காது, ஏற்புடைய நன்மையாகவும் இருக்காது. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த அவர் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது படு சிரமமான திரைமறைவான இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதாவது வந்து திரைமறைவான தாதா, அதாவது மறை உலக தாதா அப்படின்னு சொல்லுவாங்க, மறைஞ்ச உலகத்துக்கு தாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவருடைய புகழையும் பெயரையும் அந்தஸ்தையும் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கான புகழை தருவதற்கு அவர் சனி கடமைப்பட்டவர். அதே 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது சிம்மராசியை பார்ப்பாரா. சிம்மராசியை பார்க்கும் பொழுது 11ஆம் பார்வை அப்படின்னு சொல்ல இடத்துல, அதாவது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருடைய பார்வை விழுகும். அப்போ இந்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரம் அல்லது மாமனார், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து பல பிரச்சனைகளை கொடுப்பார். உயர்கல்வியை படிக்க விட மாட்டார், அங்கே தடையை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்து இவருக்கு கீழ்நிலை படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வரலாம், நல்லா இருக்கலாம். 4ஆம் இடத்ததிபதி தான் 4க்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உயர்கல்விக்கு 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. பாவக ரீதியாக உட்கார்ந்தாலும் 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்காரும் பொழுது உயர்கல்வியை கண்டிப்பாக தடை செய்வார். அப்போது இது சுக்கிரனினுடைய லக்கணம் தான். துலா லக்கணம் அப்படின்றது வந்து சுக்கிரனுடைய இன்னொரு வீடு. ஆனாலும் இதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 5 கூடையவனாக இருக்கும் பொழுதும் இந்த துலா லக்கணத்துக்கு இவர் யோகாதிபதி. அந்த யோகாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பிலும் 4, 5 உட்காண்டார் அப்படின்னா அது சிரமத்தை தரக்கூடியவராகவே அந்த சனி செயல்படுவதற்கு கடமைப்பட்டவர். மீண்டும் அவருடைய 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பராசியிலிருந்து 10ஆம் பார்வை அப்படின்றது வந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்துக்கு. அப்போ 5ல் சனி உட்கார்ந்தும் பிரயோஜனம் கிடையாது. அந்த 5ஆம் இடத்திற்கான புகழ் அந்தஸ்து அப்படின்றது வந்து கல்லாமை, படிக்காமையே நிறைய வந்து ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்றதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அது வந்து சொல்லிக்க முடியாது, பகிரங்கமாக சொல்லி நம்ம அந்த பெயர் புகழ் அந்தஸ்தை நாம் எடுத்துக்க முடியாது. இதையெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா இந்த நல்ல ஸ்டார் அந்தஸ்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பப்போ வந்து இந்த இதெல்லாம் வரும், மீன்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. இவங்க இந்த நடிகர் இந்த நடிகையோடு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாங்க, இவங்க இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த சிரமமான ஒரு விஷயமெல்லாம் வருது இல்லையா. இதுதான் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையில் வரக்கூடிய அமைப்பு. அவருடைய 3, 7, 10 பார்வைகளில் வரக்கூடிய அமைப்பு, பார்க்கக்கூடிய இடத்தை நிர்மூலம் செய்யக்கூடிய அமைப்பு. இதே 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஆயுள் பலத்தை கொடுப்பார். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இது குரு லக்கணமாக, குரு அணி லக்கணமாகவோ சுக்கிரணி லக்கணமாகவோ தேவையில்லை. இந்த சனி 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது மேச லக்கணம். இந்த மேச லக்கணத்துக்கு 8ல் விருச்சிக ராசியில் சனி உட்காந்துட்டானா, அதுவும் சுயசாரம் வாங்கி உட்காந்துட்டானா ஆயுசு 80. இதை நம்ம எடுத்துக்கலாம், தாராளமாக எடுக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆயுள் ஸ்தானத்தை கூட்டி கொடுப்பான், அதிகப்படுத்தி கொடுப்பான், விருத்தி செஞ்சு கொடுப்பான். காரணம், அந்த பாவத்திற்கு அவர் காரக கிரகம். அதனால் 6, 8, 12க்கு சனி தான் காரக கிரகம். அப்போ 6, 8, 12 சனி உட்காரும் பொழுது தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். 6ல் சனி உட்கார்ந்தா இதெல்லாமே வந்து சனிக்கு உகந்த இடங்கள். 3, 6, 10, 11 அல்லது 3, 6, 11. 3, 6, 11 சனி உட்காரும் பொழுது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைகளை வாங்கி கொடுக்கும் காரக கிரகம். அந்த காரக கிரகத்தில் அமரக்கூடியவன் இந்த அமைப்பில் தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத எதிரிகளை சம்பாதிக்கக்கூடியது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்காரும் பொழுது பாவக ரீதியாக அந்த ஜாதகரை அந்த சமுதாயத்திற்கு பயமுறுத்தக்கூடிய நபராக காண்பிக்கக்கூடிய கடமைக்கு ஆளாக்கக்கூடியவர் சனி. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
அப்போ சனியினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய லக்கணங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சுக்கிரனுடைய லக்கணங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அவர் தர்றது கிடையாது. அதேமாதிரி குருவனுடைய பார்வை அப்படின்றது வந்து குருவனுடைய லக்கணங்களுக்கு ஒரு நல்ல சுப பார்வையாகவும் சனியினுடைய லக்கணங்களுக்கு ஒரு கெடுதியான பார்வையாகவும் தரக்கூடியது கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எடுத்துக்குவோமே, ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்குவோம். இந்த சனியினுடைய லக்கணங்கள் இங்கே குரு இருக்கார், இங்கிருந்தால் நீச்சமாக போவார். இதில் ஒரு கேள்வி வரலாம், சார் நீச்சமான கிரகங்களுக்கு வந்து பார்வை பலம் உண்டா அப்படின்னு கேட்குறோம். நீச்சமான கிரகங்களுக்கும் பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக குறைவது கிடையாது. இதிலே வந்து சூரியன் இந்த நீச்சமான கிரகத்திற்கு 6, 7, 8, 9 இடங்களில் இருந்தால் வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த சூரியனுக்கு நேர் எதிர்ப்பு இருக்கிறதுனால அந்த நீச்ச கிரகத்தினுடைய ஒளி அப்படின்றது வந்து ஒளித்தன்மையில் கெடுறது கிடையாது. எப்பவுமே வந்து நீச்ச கிரகம் வக்ரமானால் உச்சம் அப்படின்னு சொல்லிடுறோம், உச்ச கிரகம் வக்ரமானால் நீச்சம் அப்படின்னு சொல்லிடுறோம். இதுக்கு நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் நான் முதலேயும். வக்ர கிரகத்திற்கு என்ன தன்மை இருக்குது, சூரியனுடைய நிலையை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இதுக்கு முன்னால் 2-3 வீடியோக்கு முன்னால் கூட நான் கொடுத்துருக்கேன், எப்படி இருக்கணும் அப்படின்றது. அந்த நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வக்ரமானால், உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வக்ரமானால் அதனுடைய பார்வை கெடுமா கூடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கெடுதல் கூடுதல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீச்ச கிரகத்திற்கும் இதனுடைய பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. அதனுடைய பார்வை பலத்தில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. உச்ச கிரகம் வக்கரமாகி நீச்சமாகி போச்சு சார், அப்போ வந்து உங்களுக்கு உச்ச கிரகம் வக்கரமாகி நீச்சமாகும் பொழுதும் நீச்ச கிரகம் வக்கரமாகி உச்சமாகும் பொழுது இது 3 கிரகங்களுக்கு செவ்வாய், குரு, சனி 3 கிரகங்களுக்கு சூரியன் 7ல் வந்துடுவார். 5, 6, 7, 8, 9 சூரியன் வந்துடுவார். அப்போது ஒரு கிரகம் இப்போ குரு இங்கே இருக்காரு, நீச்சமாகிறாரு. நீச்சமாகக்கூடிய கிரகத்திற்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்பொழுது வக்கரமாகிறார். வக்கர ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 15 டிகிரி தாண்டும்போது வக்கர ஆரம்பம். அப்போ நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் ஆரம்பம் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடியதுக்கு 5ஆம் இடத்துல சூரியன். அப்போ திரிகோண ராசிகளில் சூரியன் வரும்பொழுது பார்வை பலம் கிடையாது. அதிவக்கரம் 7ல் வந்துடுவார் சூரியன். அப்போ அங்கேயும் வந்து பார்வை பலம் கிடையாது, நல்லா பிரைட்டாக இருக்கும். 8ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் சூரியன் வக்ரகிரகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திற்கு சூரியன் வரும் பொழுது மட்டுமே இந்த கிரகங்கள் தன்மையில் மாறுபடும், பார்வையில் மாறுபடாது, தன்மையில் மாறுபடும். அது என்னங்கிறது வந்து வக்ர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நான் ஒரு 20 வீடியோக்கு முன்னால் நான் கொடுத்துருக்கேன். அது போனோன்னா நீங்கள் என்னுடைய சேனலில் போய்ட்டு நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த வக்ர கிரகங்களுடைய தன்மையும் உச்ச கிரகங்களுடைய வக்ர கிரகங்களுடைய தன்மையினே தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ இங்கே கிரகங்கள் வக்ரமாகும் பொழுதும் அல்லது உச்சமாகும் பொழுதும், உச்சமாகி வக்கரமாகும் பொழுதும் அல்லது வக்கரமாகி உச்சமாகும் பொழுதும் அந்த கிரகங்களுடைய பார்வை தன்மை சூரியனின் நிலைமையை பொறுத்து அது மாறாது. சூரியனின் நிலையை பொறுத்து தன்மையில் மாறுபடும், குணத்தில் மாறுபடும், பார்வையில் மாறுபடாது. அப்போ இங்கே குருவானி லக்கணங்களுக்கு வந்து குரு இங்கே சனி அணி லக்கணங்களுக்கு சனியே வச்சுக்குமே, அவர் இங்கே மூலத்திரிகோணமாக இருக்கார். அந்த மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய கிரகம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பார்வை வந்து 5ஆம் பார்வையாக குருவுடைய வீட்டுக்கு இங்கே, அதே மாதிரி 7ஆம் பார்வையாக சூரியனுடைய வீட்டுக்கு இங்கே, அதே மாதிரி வந்து 9ஆம் பார்வையாக இந்த இடத்துக்கு. அப்போ இது வந்து லக்கணம், லக்கணத்தில் குரு. சனியினுடைய லக்கணத்தில் வந்து குரு போகும்போது குரு எப்பவுமே லக்கணத்தில் ஸ்தான பலம். ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தன்மையில் பலம் அதிகம். உச்ச கிரகத்தை விட ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு பலம் அதிகம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா 2-11 கூடியவன் பணபரஸ்தானாதிபதி. பணபரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஸ்தான பலம் அடையும் பொழுது, லக்கணத்தில் போய் ஸ்தான பலம் அடையும் பொழுது இந்த லக்கணத்திற்கு கும்ப லக்கணத்திற்கு குரு லக்னமேரில் அருமையான பலன்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். இங்கே பாருங்க, சனியினுடைய லக்கணம், சனியினுடைய லக்கணமே உதாரணமாக எடுத்திருக்கோம். கும்ப லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு 2-11 கூடியவன் பணபரஸ்தானாதிபதி, லாப தனஸ்தானாதிபதி. அவன் போயிட்டு சனிக்கு சமகிரகம், பகை கிரகம் கிடையாது. இதுதான் ஒரு ஜாதகத்தில் மிக நுட்பமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை நம்ம அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். படித்த உடனே ஒரு புக்கை எடுக்கிறோம், ஒரு இன்ஸ்டியூட் போகிறோம், 6 மாதம் நம்ம ஜோதிடம் கற்றுக்கிறோம், 1 வருஷம் கற்றுக்கிறோம், 2 வருஷம் ஒரு குருக்கிட்ட இருக்கும். குருக்கிட்ட இருக்கக்கூடிய பாடம்லாம் நமக்கு உடனே வராது, வந்துடணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய மூளை வேறு, அவர் வேறு வாக்கில் சிந்திச்சுட்டு இருப்பார், வேறு வாக்கில் சிந்திச்சு பலன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பலன்லாம் நமக்கு பிடிபடாமே இருக்கும், பல காலங்கள் பிடிபடாமல் இருக்கும். நம்ம அந்த ஜோதிடத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் எப்படி சொன்னார் எப்படி சொன்னார் எப்படி சொன்னார்னு அப்படியே நம்ம எடுத்து 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 ப்ராக்டிஸ் பண்ண தான் அவர் சொன்ன பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிப்பார் நம்மளுக்கு. அப்புறம் எங்கே நம்ம வந்து சரியான பலனை கொடுக்க முடியும்? டக்குன்னு உடனே வந்து
அந்த சிரமங்களை எடுத்து நம்ம வந்து நான் கண்டுபிடிச்சேங்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடையாது. பழகிக்கிறதுக்கே சாவு பத்தாதுங்க. நம்மளுடைய ஆயுட்காலமெல்லாம் 60 வருஷம் 80 வருஷம் தாங்க. 120 வருஷத்துக்கான நம்ம விம்சோதரி தசைகள் கூட நம்ம வாழ்க்கை இல்லை. நம்ம எப்போ ஜோதிடத்தை கற்றுக்குவோம்? எல்லாம் வாழ்க்கையில் மிக கடினமான விஷயங்களை சந்திக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஒரு ஜோசியத்தை போவோம். அவர் சொன்னது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. என்கிட்ட வருவார், நான் சொன்னது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இன்னொருத்திட்ட போவார், அவர் சொன்னது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இன்னொருத்திட்ட போவார், அவர் சொன்னது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. உடனே அவரே படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். நானே படிக்கிறேன் அப்படின்னு படிப்பார். அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு அந்த அனுபவ முதிர்ச்சி, அதாவது வந்து வயது முதிர்ச்சி அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது வாழ்க்கையில் அனுபவ முதிர்ச்சி ஒன்று, வயது முதிர்ச்சி. அப்போ தான் ஜோதிடத்துக்கு கையில் தொடுவாங்க. அப்புறம் அவர் படிப்பார். அவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். இன்னும் எனது நண்பர் ஒருத்தர் இருக்கார், படிச்சுக்கிட்டே இருக்கிறனப்பா நம்ம மனப்படம் ஆக மாட்டேங்குது. அந்த 27 நட்சத்திரம் எந்த ராசியில் எந்த பாதம் கிடக்குதுங்கிறது கூட எனக்கு இன்னும் மனப்படம் ஆக மாட்டேங்குது. ஆனால் 4-5 வருஷமாக நான் படிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்கிறார். அப்போது இதையெல்லாம் தாண்டி இந்த கிரகங்களுடைய அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த கிரகம் ஒரு இடத்துல உட்கார்றது, அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் அந்த பாவம் எந்த பாவம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய லக்கண புள்ளி எது இங்கே வருது. இங்கே குருவனுடைய நட்சத்திரம் இருக்கா? இப்போ இங்கே குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது, புரட்டாதி 1 2 3 பாதங்கள் இருக்குது. 2வது பாதத்தில் உட்காந்துடுறாரு. அப்போ 2வது பாதத்தில் உட்காரும் பொழுது கிட்டத்தட்ட 8வது பாதத்தில் இங்கே உட்கார்றாரு. இந்த கும்ப லக்னத்திற்கு இந்த குருவை போல் நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. அழகாக நன்மை செய்வார், அட்டகாசமான வாய்ப்புகளை நிறையா கொடுப்பார், வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கக்கூடியவனாக இருப்பார். எங்கெங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள். லக்னத்தில் உட்காந்து 5 7 9 தான். அப்போ இவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஒரு மனிதரை பார்க்க முடியாது. நல்ல கலச கும்பாபிஷேகங்களை செய்வார், நிறைய கோயில் கட்டுவார், நிறைய கும்பாபிஷேகங்களை பார்ப்பார், நல்ல சமுதாயத்திற்கு இணக்கமான மனிதனாக இருப்பார். சனியினுடைய வீடு மக்கள் தொடர்புடைய கிரகம். அங்கே அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது மூலத்திரிகோணம். அப்போ மக்கள் தொடர்புடைய கிரகத்தினுடைய வீட்டில் குரு அமரக்கூடிய அமைப்பு இங்கே ஆன்மீகத்தை வழிதேடக்கூடியவன், ஆன்மீகத்தை வழி நடத்தக்கூடியவன், ஆன்மீகத்தை சொல்லித்தரக்கூடியவன். ஆன்மீக கிரக வீட்டில் உட்காரும்போது என்ன செய்வான்? 1ஆம் பார்வையாக இங்கே சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கக்கூடியது துலாம் வீடு. அவன் உச்சமாகக்கூடிய வீட்டை பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவே அனைத்து விஷயங்களும் செஞ்சு வச்சிருவார். மிகப்பெரிய அந்த அவர் எந்த ஊருக்கு சொந்தக்காரரோ அல்லது எந்த 4 கிராமங்களுக்கு 5 கிராமங்களுக்கு சொந்தக்காரரோ அந்த 5 கிராமமும் போற்றி புகழத்தக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுப்பார். இங்கே வந்து சமகிரகம்தான். ஆனால் அணியின் ரீதியாக பார்க்கும்போது சுக்கிர அணியின் ரீதியாக சனியின் அமைப்பில் இந்த குரு உட்கார்றார். அருமையான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். சரி, இப்போது சனியை எடுத்துக்குவோம். சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லக்கணத்தில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோமே. எந்த லக்கணம் எடுக்கலாம்? இந்த குருவனுடைய லக்கணங்களை, இதை சனி குருவை பார்த்தாச்சு, அதனால் அந்த குருவனுடைய லக்கணங்களை விட்டுருவோம், நேர் எதிர்க்க கொண்டு வந்து போடுவோம். சிம்ம லக்கணத்தில் உட்கார்றாரு சனி. இவருடைய 3ஆம் பார்வை இங்கே வருது, இப்படி போடுவோம். 7ஆம் பார்வை மீண்டும் தன்னுடைய வீடு. அதேமாதிரி இவருடைய 10ஆம் பார்வை அப்படின்றது வந்து இங்கே. அப்போ 3 7 10 வந்து சனியினுடைய அமைப்பு பார்வை. இங்கே லக்கணத்தில் சனிக்கு ஸ்தான பலம் கிடையாது, எதிரியினுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். தனக்கு நிகரான எதிரி அப்படின்றது வந்து சூரியனுடைய வீடு தான். இன்னுமே சனியினுடைய தூரங்கிறது வந்து சூரியனுக்கு தள்ளி போகும். சூரியன் சூரியன் அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிரன், புதன் சுக்கிரன், அதுக்கடுத்து வரக்கூடிய பூமி, பூமியோடு சேரக்கூடிய சந்திரன், அடுத்து செவ்வாய், குரு, சனி, சூரியன், புதன், சுக்கிரன். அப்ப இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த கிரகத்திற்கும் இந்த கிரகத்திற்கும் இங்கே ஒளியட்டா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, தூரத்தில் அதிகமான சனி, இந்த சூரியன் மிக ஒளித்தன்மையுடையவர், சனி மிக இருள் தன்மையுடையவர். அப்போ இந்த 2 கிரகங்களினுடைய பண்பு குணம் அப்படின்றது நேர் எதிராக இருக்கக்கூடியது. அப்போ சனியினுடைய அமைப்பில் வரக்கூடிய சிம்ம லக்கணத்தில் வந்து சனி உட்கார்றார். 3ஆம் பார்வையாக அவருடைய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரம், இடமாற்றம், முயற்சி, இது மாதிரியான விஷயங்களை வந்து அந்த சனியினுடைய பார்வை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சமுதாயம், நட்பு,
கூட்டு, கணவன் அல்லது மனைவி, இதையெல்லாம் சொல்லக்கூடியது. என்ன தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்துமே 5ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், இதை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்துமே எனக்கு 7ஆம் இடம். அப்போ அதை எல்லாமே கெடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். இங்கே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே அவர் தரக்கூடிய அதீத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது, தனது வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அந்த பாவக பலனை திருப்பி தந்தே தீரும். அப்போது காலத்துக்கு மனைவியை கொடுக்கும், காலத்திற்கு சமுதாய இணக்கத்தை கொடுக்கும், காலத்திற்கு நட்புகளை கொடுக்கும். ஆனால் இந்த நட்பால், இந்த உறவால், இந்த திருமணத்தால் அவருக்கு பலன் இல்லை. பூராமே ஒரு காலத்தில் எதிரிலையாக எதிர்த்து நிற்கும். சனியினுடைய பார்வை, அந்த பார்வையை தன்னுடைய வீட்டை பார்த்தாலுமே அந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வீடும் பலமாயிருது, இந்த வீடும் பலமாயிருது. அப்போ இங்கே நேர் எதிர்க்கு இருக்கக்கூடிய வீடு பலமாகும் பொழுது இந்த சனியினுடைய காரகத்துவம் அங்கே முழுமையாக இறங்கும். அப்போ முழுமையாக இறங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே எப்போவுமே சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஆனால் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கும். சமுதாயத்துக்குள்ள ஒரு மனிதனாக அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஆனால் அந்த அங்கீகாரம் நிலையானதாக இருக்கார் அப்படின்ற ஒரு பேர், அதாவது சப்ஸ்டியூட்டை எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். கபடியில் 7 பேர் வேணும் அப்படின்னா அந்த 7ஆவது பேராக ஒருத்தர் 8ஆவது ஒரு நபராக சப்ஸ்டியூட்டாக இருப்பார். அது மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் சொந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. ஆனால் சனியினுடைய பார்வை அங்கே கெடுதியை செய்யும். ஆனாலும் அந்த பாவக பலனை தர மறுக்காது, கொடுக்கும். ஆனால் ஏன் கொடுத்த அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையை கொடுக்கும். அடுத்து அவருடைய 10ஆம் பார்வை சுக்கிரனுடைய வீடு, தொழில் ஸ்தானம். தொழிலுக்காக அடைய வேண்டியது, சிரமப்பட வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியது, வில்லங்கப்பட வேண்டியது, அந்த செய்யக்கூடிய தொழிலில் படு சிரமங்களை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே லக்கணத்தில் உட்காந்த சனி அப்படின்றது மிக மிக கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. எப்போவுமே நான் நிறைய லக்கணத்தில் சனி இருந்தவங்கள நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நிறைய பெரிய கல்வியாளர்களாக இருக்காங்க, மிகப்பெரிய ஆராய்ச்சி கல்வியாளராக இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் தோற்று போயிடுறாங்க, சம்பாத்தியத்தில் தோற்று போயிடுறாங்க. சனி இருந்தால் அவங்க சுறுசுறுப்பு இருக்காது, அவங்க யோசிப்பாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சிரம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே தான் சுறுசுறுப்பாக இருக்குது சனி. அங்கே தான், ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறான். ஓடிக்கிட்டே இருக்காங்க, கட்ட 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 ஓடிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல நிற்க மாட்டேங்கிறாங்க. இங்கே மாறியாங்க, அங்கே மாறியாங்க, அங்கே மாறியாங்க, அங்கே மாறி பிரயோஜனம் இல்லை. அதுதான் உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம் அப்படின்னா, சனியினுடைய 3ஆம் பார்வை மிக வலிய முயற்சியை தரும். அதுதான் சனியினுடைய 3ஆம் பார்வை. அந்த முயற்சி இருந்தால் உண்மையிலே சனியினுடைய பார்வை கெடுக்காது, தெளிவாக கொடுக்கும். அந்த முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். சரியான வயது ஒரு 40-45 வயசில் அவனை மிகப்பெரிய ஆளாக வசதி விட்டுருவான், லக்கணத்தில் சனி இருக்கும்பொழுது. இது சூரிய லக்கணங்கிறது கிடையாது. எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த சனியினுடைய அமைப்பு இப்போ துலா லக்கணமாக இருக்குது, இந்த சனியை உட்காந்து உச்சமாக இருக்காரு. அவருடைய 3ஆம் பார்வை அப்படின்றது குருவனுடைய வீட்டுக்கு வரும். இதே 3, 7, 10 தான். செவ்வாயினுடைய வீட்டை பார்ப்பார், அங்கே உச்சமாகக்கூடியவன். 5 குடையன் இங்கே உச்சமாகறான், லக்கணத்தில் உச்சமாக உட்காடுறான். இன்னும் தெளிவான ஒரு நல்ல பேர், அதாவது அந்த இப்போ இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரியான அந்த திரைமறைவான நற்பெயர் அப்படிங்கிறத காட்டிலும் பகிரங்கமான நல்ல பெயர். எல்லாத்துக்குமே நல்லவனாக இருப்பான். ஆனால் சில நேரங்களில் அவன் அங்கே உதவாதவனாக போயிடுவான். அந்த நேரத்தில் ஒரு மைனஸ் விழுகும், ஒரு பிளாக் மார்க் விழுகும். அவ்வளோதானே ஒழிய சனி லக்கணத்தில் இருக்கும் பொழுது அந்த லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கெடாது, சோம்பேறித்தனப்படாது, உழைப்பை தவற விடாது. 3, 7, 10 நல்லா பாருங்கள். 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதை விட்டு இதை விட்டு இது அடுத்தது முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா வேறு வழி இல்லை, அந்த இடத்த பார்த்து கெடுக்கிறான். அப்போ அடுத்தடுத்த முயற்சிகள் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். விடாமுயற்சியாளன் மட்டுமே சனி லக்கணத்தை உட்காந்துருக்கு, விடாமுயற்சியாளன். 10 உட்காந்தும்போது தொழில் பற்றிய சிந்தனை நிறைய இருக்கும். மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருப்பான். இதில் ஜெயிக்கலாம், அதில் ஜெயிக்கலாம், அங்கே ஜெயிக்கலாம், இங்கே ஜெயிக்கலாம், வரவு செலவு என்ன, ஏது, எப்படி, என்ன அப்படிங்கிறதே நிறைய பிரட்டிகிட்டே இருப்பான். ஆனால் லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க யாருமே பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, லேசினஸ் கிடையாது. அடுத்த தலைமுறையை யோசிக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி. அப்போ லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பாவக ரீதியாக சுக்கிரனி லக்கணங்களுக்கு உட்கார்ந்தாலுமே அவன் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 7, 10 அப்படின்றது அறிவறியாகவும் அதேமாரி மன நிறைவு அற்ற வாழ்க்கையை தரக்கூடியவனாகவும் இருப்பான். இதுதான் சனியினுடைய பார்வை.
மற்றபடி சனியினுடைய பார்வை 3, 7, 10 கெடுக்கக்கூடிய பார்வை. ஆனால் அங்கே தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இயக்கத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுதான் அது இருக்க வைப்பான். இருக்காமல் இருக்க முடியாது. அந்த 3ஆம் இடம் அப்படின்னா ஒரு இடத்துல மாற்றியாச்சு, இன்னொரு இடத்துக்கு மாற்றியாச்சுன்னா இடமாட்டம் இருந்துக்கிட்டே இருந்தால் அவன் சும்மா இருப்பானா? அப்போ நிலையாக உட்காரதுக்கு என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்பான். அதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்றது. அப்போ நிலையாக உட்காரதுக்கான வழிவாய்ப்புகளை பூரா அந்தால் செய்வார். அந்த ஜாதகர் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய சனி கொடுப்பான். பாவக ரீதியாக, காரக ரீதியாக, பார்வை ரீதியாக கெடுகிரகம் என்பது அவனை சிரமப்படுத்தி உயர்த்துவது அப்படின்றது. ஏன்னா கர்மக்காரன் அந்த கர்மாவை பூரா அழிச்சிட்டு போகும்போது நல்லவனாக இருப்பான். கடைசி காலங்களில் அருமையான ஆன்மீக பயணம், ஆன்மீகவாதியாக அவரை மாதிரி ஒரு பெரிய மனுஷனை பார்க்க முடியாது. தொட்டது நோய் தொடங்கும். அதாவது வந்து விலகி போயிடும். வயசானவராக இருந்து சனி லக்னத்தில் இருந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கார் அப்படின்னா அவர் ஒரு 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 மனிதனை பிடிச்சி அந்த கையை பிடிச்சி நல்லா இருப்ப போப்பா அப்படின்னா அவர் நல்லா இருப்பார். அந்தளவுக்கு வந்து அந்த சனியினுடைய தன்மை அப்படின்றது வந்து ஆன்மீகவாதியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீகத்தை வழிகாட்டுபவன் குரு, ஆன்மீகவாதியாக இருப்பவன் சனி. அப்போ இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பும் ஜாதக ரீதியாக அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம். இப்போ இந்த இடத்துலையே பார்த்தோம் அப்படின்னாலும் சனியினுடைய அமைப்பு இங்கே கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமாக போயிடுது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது 3, 10 நட்சத்திரமாக போகுது. அங்கேயும் வந்து பிரச்சனை கிடையாது. பூர நட்சத்திரம் பிரச்சனை பண்ண மாட்டார் சனியினுடைய அமைப்புக்கு வந்து. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே சுக்கிரனி லக்னத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துறார். அந்த பாவக ரீதியாக பார்க்கும்பொழுதுமே 3, 10 கேதுனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்பொழுது தான் அந்த ஜாதகருக்கு சிரமத்தை கொடுப்பார். கர்மக்காரகன் மோட்சக்காரகனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்பொழுது கேது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஒருவேளை கேது இங்கே உட்காந்துட்டார் அப்படின்னா சிக்கலாக கொடுத்துருவார். இப்போ இந்த இடத்துல வந்து கேது, இந்த இடத்துல வந்து செவ்வாய், இங்க 2 மட்டும் கேட்டிருக்காரு. செவ்வாய்க்கு மட்டும் இல்லையா பாருங்க 4, 7, 8. இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் இங்க இல்லாம சனி மட்டும் இங்க உட்காந்து 1, 3 சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை இல்லை. கேதுனுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கை கிடையாது, பிரம்மச்சரிய ஞானி தான். 3ஆம் இடத்தில் சனி கேது சம்பந்தப்பட்டு வந்தால் குடும்ப வாழ்க்கைக்கு அந்த ஜாதகர் ஒத்து வர மாட்டார். பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் வந்து இந்த கேதுவும் மோட்சக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவும் ஞானத்தை அழக்கூடியவன், ஞானமாகவே இருக்கக்கூடியவன் சனி. இவங்க 2 பேரும் 3ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து குடும்பத்திற்கு லாயக்கில்லாத ஒரு ஜாதகமாக இருக்கும். இதே செவ்வாய் உட்காந்து 4ஆம் பார்வை அந்த இடத்துல பார்க்குறாரு. இப்போ இங்கே நம்ம பார்ப்போம் செவ்வாயும் சனியும் வந்து இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து கேது இருந்தால் செவ்வாய் இருந்து சம்மந்தப்படணுங்க. செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல வந்து கேது சம்மந்தப்படணும், கேந்திரத்தில் சம்மந்தப்படணும். கேந்திரத்தில் சம்மந்தப்பட்டு வக்கர கிரகத்தை செவ்வாய் சனி 2 பேர் பார்த்து அந்த 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்ல போகிறது கெட்டு போகுது, அது சிரமம் கொடுக்க போகுது, இளைய சகோதரத்துக்கும் அல்லது முயற்சிகளுக்கும் வீணடிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த பாவம் இருக்குது அப்படின்னா இந்த வக்ர கிரகம் அங்கே இருக்கும்போது நியூட்ரலைஸ் ஆகிடும். இது மிகப்பெரிய தாற்பயம். இது எல்லா ஜாதகத்துலையுமே வந்து நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இதையே உட்புகுத்தி பார்க்கலாம். இந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவான முறையில் பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெடுக்கிரகங்கள் 2 ஒன்று சேர்ந்து எப்போவுமே வந்து செவ்வாய் சனி பார்வை பார்க்கக்கூடிய இடம் அந்த பாவகம் நிர்மூலமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவகாதிபதி தப்பிச்சாலோ அல்லது அந்த பாவகாதிபதி போய் சுய கிரகங்களோட அதாவது சுபகிரகங்களோடு சேர்ந்தாலோ இந்த சனி செவ்வாய் பார்க்கக்கூடிய இடத்த வந்து சுபகிரகங்கள் பார்த்தாலோ அந்த பாவகம் ஓரளவுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அந்த இடத்துல கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், அதாவது வந்து குருவின் அணியில் வரக்கூடிய மோட்சக்காரகன் அந்த இடத்துல உட்காந்தா பார்வைகளை ரிட்டர்ன் விட்டுருவான். வக்கர கிரகம் அப்படியே வாங்கி அந்த பாவகம் என்னவோ அந்த பாவகத்தினுடைய பலனை அப்படியே அந்த ஜாதகத்தை கொடுக்குறத வந்து கேது வந்து மறுக்கிறதே கிடையாது. உதாரணமாக இதே சிம்ம லக்னம் 11 செவ்வாய், இங்கே கேது, இங்கே சனி. இப்போ பார்த்தோம்னா சனியினுடைய 3ஆம் பார்வை
கன்னியா ராசிக்கும், செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை கன்னியா ராசிக்கும், லக்னம் சிம்ம லக்னம். இந்த படிப்பு வந்து கேடும். ஆனால் இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த 2 கூடையும் போயிட்டு இங்கே உட்காந்துட்டாங்க. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியனும் புதனும் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு திரிகோண ராசியில் புதன் உட்காந்துட்டார். 2ஆம் இடத்துக்கு திரிகோண ராசியில் புதன் உட்காந்துட்டாரு. சுக்கிரனுடைய வீடு நட்பு வீட்டில். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி 10ஆம் இடத்துல வந்து ஸ்தான பலத்தில் உட்காந்துட்டார். அப்போ தன்னை கொண்டு, தன் சுயத்தை கொண்டு தனது படிப்பை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஜாதகராக இந்த ஜாதகர் மாறி இருக்கார். அப்போ செவ்வாயும் சனியும் சம்பந்தப்பட்டு கேது அந்த இடத்துல இருந்தால் அந்த பாவகம் என்ன பாவமோ அந்த பாவகத்தில் உயர் பலன்கள் என்னவோ அதை நல்லா கொடுப்பார். அதே ராகு அங்கே உட்காந்துட்டாருன்னா இந்த பாவகத்தினுடைய கெடு பலன்கள் என்னவோ அதை பூராமே செய்யும். இதுதான் செவ்வாய் சூரியன், செவ்வாய் சனி பார்க்கக்கூடிய ஒரே பாவகத்தை செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க. ஒரு 7ஆம் பார்வையாக 2 பேருமே உட்காந்து பார்க்குறாங்க. இங்கே சனியும் செவ்வாய் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏன் இங்கே பார்க்குறாங்க? கேது இருந்தால் இந்த பாவகம் எந்த பாவகமாக வருகிறதோ அந்த பாவத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுக்க தயங்க மாட்டார்கள். இங்கே ராகு இருந்ததுன்னா நேர் எதிர்த்தன்மையில் நடக்கும். இதுதான் செவ்வாய் சனி குருவனுடைய பார்வைகளுக்கு இருக்கக்கூடிய பார்வை பலம். மற்றபடி வந்து ஒரு லக்கணத்துக்கு குரு அணி லக்கணத்துக்கு குரு வந்து ஒரு சிறப்பு பார்வையும், சுக்கிரணி லக்கணங்களுக்கு சனி ஒரு சிறப்பு பார்வையும் தராது. எப்பவுமே குருவனுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுகுது. அந்த நேரத்தில் அவருக்கு வியாதி வருது. கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு 6ஆம் பார்வையாக வருது. இப்போ கூட வரக்கூடிய குருவனுடைய அமைப்பை வச்சுக்குமே. ரிஷப லக்கணத்தில் ரிஷப ராசியில் இருக்கார். இந்த ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அவருடைய பார்வையை கொடுப்பார். இதுவே மேச ராசிக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மேச லக்கணத்துக்கு 2ல் வரக்கூடிய குரு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார குரு பார்த்துட்டு இருக்கார். வியாதி தீர்ந்து போயிடும். நெடுநாளாக இருக்கக்கூடிய வியாதிக்கு மருந்து கிடச்சிடும். வியாதி தீருதோ இல்லையோ மருந்து கிடச்சிடும். மருந்து கிடைச்சாலே போதுமே, ரெமெடி தானே. 8ஆம் இடம் வம்பு வழக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிவர்த்தி பண்ணி வச்சிருவார் இப்போ மேச லக்கணக்காரங்களுக்கு. அப்போ அது மாதிரி வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் கூடவுமே அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய அமைப்புகளை நல்பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் பார்வையில். அதுவே சனி, இப்போ இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு மேச லக்கணத்துக்கு 11ல் பாதகாதிபதியாக உட்காந்துடுறாரு. தேவையானதை பூரா செஞ்சுட்டார். ராசியும் பார்க்குறாரு. அப்போ சந்திரனோடு இணையக்கூடிய, சந்திரனை பார்க்கக்கூடிய சனி சோத்துக்கு அல்லாடக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துட்டு. ஏன்னா சனி சந்திரன் நினைவு அப்படின்னாலே சாப்பாடு தான். எப்பவுமே சனி சந்திரன் நினைவு யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ சனி சந்திரன் நினைவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அன்னதானமே மிகப்பெரிய பரிகாரம். இதில் என்ன ஆகும்? சனி சந்திரன் வந்து ஒரு தோஷத்தை குறிக்கும். அந்த தோஷம் வந்து திருமணம் வரைக்கும் போகும், மணவரை வரைக்கும் போகும், சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் போகும், கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அந்த சனிச்சந்திரன் இணைவுக்கு. சாப்பாடு தான் பரிகாரம். வாழ்நாள் போது சனிக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ வந்து ஒரு அன்னதானம் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே வந்தாங்கன்னா இவங்களை அறியாமையே அந்த சனிச்சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கெடுதியான பலன்களை தர அந்த கிரகங்கள் பலன் இல்லாமல் போயிடும், பலம் இல்லாமல் போயிடும். அதுதான் ரெமெடி. அப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய சனி, கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி மேச லக்னத்துக்கு 3ஆம் பார்வையாக விடக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த லக்னக்காரங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் பண்ணி விட்டார். அவருடைய 7ஆம் பார்வை அப்படின்றது வந்து 5ஆம் இடத்திற்கு பசங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான உடல்நிலை, அவங்களுக்கான நற்பெயர், அவங்கள பேணிக்காக்கக்கூடிய அமைப்பு, இது அத்தனை அத்து விட்டார். குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க முடியாது. இதெல்லாமே நிறைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அவருடைய பார்வை 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய 7ஆம் இடத்துக்கு கணவன் மனைவி சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு மேடையாறு இது எல்லாமே செய்வார். கோச்சாரத்தில் வரக்கூடிய அமைப்புகள்லையும் அது மாதிரியான அமைப்பை கெடுகிரகம் எனக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பாவக ரீதியாகவும் காரக ரீதியாகவும் பார்வை ரீதியாகவும் கெடு பலன்களையே தரும். அது சுக்கிர அணியாக இருந்தாலும் குரு அணியாக இருந்தாலும் அதனுடைய சுபாவம் மாறாது. பாம்பினுடைய சுபாவம் கொத்துறது தான். விஷத்தை கக்குது கக்காது அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய லக்கணத்தினுடைய அமைப்பை பொறுத்தது இல்லையா? அதே மாதிரி வந்து தென்றல் இதமளிக்கக்கூடியது, சுகமளிக்கக்கூடியது. நிறைய வெயிலில் போயிட்டு வரீங்க, ஒரு நிழலில் ஒதுங்குறீங்க, லேசான தென்றல் காற்று வீசுது அல்லது மிதமான வாடை காற்று வீசுது, ரெண்டுமே ஒன்று தான். இதமளிக்கக்கூடியது அது குருவினுடைய பார்வை. அது எப்போவுமே விசிறி விட்டு உங்களை மனசை வந்து சாந்திப்படுத்தக்கூடியது தான். இதில் வந்து நமது நேயர் சங்கர் கந்தசாமிக்கு இந்த குரு அணி லக்னங்களுக்கு குரு வந்து நல்லது செய்வார்,
சனி அதாவது சுக்கிரன் இலக்கணங்களுக்கு வந்து சனி வந்து நல்லது செய்வார் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருந்தால் விட்டுருங்க. அது மனுஷங்களுக்கு மட்டும்தான். நிறத்துக்கு நிறம், வீட்டுக்கு வீடு, உறவுக்கு உறவு, வார்த்தைக்கு வார்த்தை, பணத்துக்கு பணம், மாறக்கூடிய அமைப்பு, மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, கிரகங்களுக்கு கிடையாது. அதனால தான் வந்து 7.5 நாளிகை வந்து சிவனை வந்து கடலுக்கடியிலும் உட்கார வச்சது தான். உன்னை விடலை, உனக்கு தப்பிச்சு நான் இருந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா 7.5 நாளிகை கடலுக்குள்ளே தானே ஐயா உட்காந்துருந்தேன். அதனால் கடவுளால் படைக்கப்பட்ட கிரகங்களும் தன் கடமையை செய்ய எந்த கடவுளும் தடைப்படுத்துவது கிடையாது, நிர்பந்தப்படுத்துவதும் கிடையாது. உன்னுடைய கடமை நீ செய், அதற்கான பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிரகங்களுடைய தன்மை. ஒருபோதும் தனது பார்வையிலிருந்தோ காரகத்திலிருந்தோ பண்புகளிலிருந்தோ மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.